நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் எப்போ மக்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவரவனுக்கு இருந்துச்சு. அதுக்கான ஒரு விடையாக செப்டம்பர் 13 அப்படின்ற தேதியை கிளிக் பண்ணியிருக்கிறாரு. அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. திருச்சியை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட அந்த பயண திட்டங்கள்லாம் வெளியே இருக்குது. எல்லா பயணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கோட எண்டாக சாட்டர்டேன்னு செலக்ட் பண்ணி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிற பயணம் டிசம்பர் முடிகிற வரையும் அந்த பயணத்தை வகுத்து வச்சிருக்காரு. ஏன் சாட்டர்டே இந்த பயண திட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா நாளையுமே வேலை நாளாக கருதுவார்கள். விஜய் கொஞ்சம் வித்தியாசமானவர். விடுமுறை நாளை மட்டும் வேலை நாளாக கருதும். வாரத்தில் ஒரு நாள் தான் நான் வேலைக்கு போவேன்னு சொல்கிறவனை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கிட்டத்தட்ட அவர் அதை தான் சொல்கிறாரு. நானும் ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர் சனிக்கிழமையை தேர்வு செஞ்சார். ஏன்னா சனிக்கிழமையை கொஞ்சம் பேர் நல்ல நாள்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். சனி பணம் தனியாக போகான்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். அப்படிலாம் நம்பிக்கை உள்ள ஒரு நாட்டில் சனிக்கிழமை எதுக்கு தேர்வு செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே நீங்கள் பாதி பேர் ஸ்கூல் படிக்கிறான், பாதி பேர் காலேஜ் படிக்கிறான். அவங்க ஹோம் ஒர்க் பாதிக்கப்படக்கூடாது, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் போயிடக்கூடாது. ஏன்னா விஜய் டூர் போனதுனால காலேஜ் அட்டெண்டன்ஸ் போயிடுச்சு, ஸ்கூலில் +1 +2 படிக்கிற பசங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அபாயம் இருக்குது. சீமான் மேடையில் சொல்லுவார் தெரியுமா, டேய் நான் அடுத்த தலைமுறைக்காக நிற்கிறேன்டா, எனக்கான ஆளுகள்லாம் பூரா ப்ரீகேஜி படிக்கிறாங்க, எல்கேஜி படிக்கிறாங்கன்னு அவர் சொல்லுவார். ஓட்டு போடுறதுக்கான வயசு வராதவங்க பூரா ஏன் ஆள்றா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. சீமானுக்கு மனசில் இருக்கிறத ஒழிக்க தெரியாது, மறைக்க தெரியாது சொல்லிட்டார். நான் என்ன கடலை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன்னு கேட்டார் இல்லையா. இப்படி இவ்வளவு பொறுப்பான ஒரு தலைவரை தமிழ் சமூகம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இவ்வளவு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கொண்டிருக்கிற ஒரு தலைவரை பார்த்தது இல்லை. அவ்வளவு வெளிப்படையான ஒரு என்ன பண்ணாலும் அதை ஓப்பனாக சொல்லுவார். இவருக்கு இது சொல்ல தெரியாது. இவர் எப்படின்னா எது நடந்தாலும் சொல்ல மாட்டார். அவர் நினைக்கிறத கூட அவர் புஷியானந்த வழியாக தான் பேசுகிறார். அதனால அவர் சனிக்கிழமை தேர்வு செஞ்சது மூலமாக ஒரு விடுமுறை கால கொண்டாட்டத்தை அவர் தயார் பண்ணிட்டார். நீங்கள் டிவிலாம் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள் திரைப்படங்கள், நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா எப்போ என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வீக்கெண்ட் அப்போ தானே. வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கான ஷோ, பொதுமக்களுக்கானது சனி ஞாயிறு விடுமுறை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க புக் பண்ணுவாங்கல்ல. சினிமா பாணி அரசியலை விஜய் கை கொள்கிறார் என்பதுதான் அந்த சனிக்கிழமை அரசியல். ஒரே ஒரு நாள் கிளைமாக்ஸில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் முடிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அவர் வர்றார். அதனால சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குமான அந்த இடைவெளி இருக்குல்ல, நீங்க வாரத்துல 2 நாள் போறாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல. வியாழனுக்கு வெள்ளிக்கு என்ன பெரிய தூரம் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க. அடுத்த நாள் தானடா, காலண்டர் கழிச்சா வரப்போகுது. சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்ன சம்பந்தம் இல்லாத தூரத்துல இருக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்தடுத்த நாள் தானே. அப்ப எல்லா சனி ஞாயிறும் ப்ரோக்ராம் போட்டா கூட நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். சனிக்கிழமை மட்டுங்கிறப்ப அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா டைலாக் ஏதாவது வாரம் ஒரு டைலாக் அவர் சொல்லணும், மனப்பாடம் பண்ண டைம் வேணும். ஸ்கிரிப்ட் எழுதுறவன் வேற ஒரே டைலாக்கை திரும்ப திரும்ப போட்டாங்கன்னா டிவி லைவ் எப்படியும் போடுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வீட்டிலேருந்து புறப்படும் போது பாத்ரூமை கழிச்சிட்டு அவர் சட்டை மாட்டுறதுலேருந்து லைவ் ஆரம்பிக்குது. ஷூ போட்டதுலேருந்து வண்டியில் ஏறிட்டார், இப்பொழுது பாருங்கள் அவர் சென்று கொண்டிருக்கிறார், கும்பிடுகிறார், குனிகிறார், நிமிருகிறார், எல்லாமே சொல்ல போகிறாங்க லைவில். கிரிக்கெட்டு மாதிரி பண்ண போகிறாங்க. அதனால் சனிக்கிழமை சரியான தேர்வு தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதனால் இதுக்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, சமாளிக்க முடியலன்ட்டு புஷியானது இப்போயே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இல்லை, பிரதமர் மோடிக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைக்கிது, திருச்சியில் பயணம் வர பர்மிஷன் கிடைக்கிது, எங்களுக்குலாம் பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தாவேக்கா நிர்மல்குமார் குறிப்பிட்றாரு. இப்போ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவுக்கு அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பும் விஜய்க்கு தான் இருக்குது. நாங்கள் தான் பெருந்தன்மையாக முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கிறோம். மோடிக்கு கூட இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரல, போக்குவரத்து நெரிசல் வரலைன்னா என்ன சொல்றாங்கன்னா, மோடியை விடவும் ஒரு வலிமையான தலைவர் எங்க தளபதி தான். எங்களுக்கு தளபதிக்கு இந்தியாவை ஆளணுங்கிற ஆசையே இல்லை, தமிழ்நாட்டை மட்டும்தான் அவர் ஆளணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவங்க மரத்து மேல இருந்து திடீர்னு குதிப்பாங்க பாருங்க. இப்போ போலீஸுக்கு என்ன பிரச்சனைனா, மற்ற முதலமைச்சர் வர்றாரு, எதிர்கட்சி தலைவர் வர்றாரு, அரசியல் கட்சி தலைவர்னா ரோடை தான் ஒழுங்குபடுத்தணும். இவங்களுக்கு அது கிடையாது. வானத்திலையும் வானரங்கள் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. போக்குவரத்து காவலர்களுக்கு என்னன்னா மேலே ஆகாயத்தை நோக்கியும் அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா மாடியிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு தெரு வழியாக போகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு,
ஒரு அலங்கரிக்கப்பட்ட சொகுசு வாகனத்தில் வந்து அவர் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு வண்டியில் தான் அவர் போக போகிறாரு. அது வந்து இதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி அந்த மாதிரி ஒரு வாகனத்தில் அவர் போகும்போது பால்கனியிலேருந்து பார்க்குறவங்க யாராவது உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தனை தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க மேலே, அந்த ஆபத்து இருக்கு. அதனால தான் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குண்டர்கள்லாம் கூட வர்றாங்க, பவுன்சர்கள் குண்டர்கள் வர்றாங்க, ஏற்கனவே ஓய்வு பிரிவு பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. இவ்வளவுக்கு நடுவில் அவர் வந்து பெருந்தன்மையோட ரசிகர்களை பார்க்க வர்றாரு அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னா மற்ற கட்சியெலாம் என்ன நினைக்கிறான்னா, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா மாதிரி கட்சியெலாம் என்ன நினைக்கிறான்னா, இனிமேல் தான் தேர்தல் நடக்க போகுது, நம்ம போய் வாக்காளர்களை டோர் பை டோராக பார்க்கணும் கொள்ளணும்னு மற்ற கட்சி திட்டமிடுறாங்க. விஜய் ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, பதவியேற்பு விழா மட்டும்தான் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டாலின் செய்த சதியின் காரணமாக, திமுக செய்த சதியின் காரணமாக பதவியேற்பு விழாவை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு கூட ஒரு முறை போயிட்டு வந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட அப்படியே டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். பதவியேற்பு மட்டும்தான் பாக்கி இருக்கு. வெற்றி ஊர்வலம் போகிறார் தளபதி. அதனால் பூத்துவலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், மேலே இருந்து குதிக்கலாம், எவனையாவது கிட்ட வந்தாங்கன்னா கையை காலை பிடிச்சி ஓடிச்சு தூக்கி போடுவாங்க. பல வேடிக்கைகள் வினோதங்கள். இல்லை சார், அவர்கிட்ட வந்து என்னன்னா வந்து மக்களை நோக்கி எப்போ விஜய் வரப்போறோம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சில சுற்றுவழின்னு அறிவிச்சாரு. ஓகே, அப்போ விஜய் இறங்கிட்டார், களத்தில் இறங்கிட்டாரு, அப்போ ஏதாவது எலெக்ஷன் நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த பயண திட்டங்களை பார்த்ததுக்கப்புறம் வந்து அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா வந்து செலக்ட் பண்ணி அந்த நாளை மட்டும் பயணம் பண்ணுறாரு அப்படின்னு எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறார், என்ன பண்ண போகிற மற்ற நாளெலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்வி இருக்குது. ஏன்னா நாட்டில் இருக்க நிறைய இஷ்யூஸ் வரும், மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும், ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் நோக்கி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அவர்கிட்ட அது அப்படியே முரண்பட்டு இருக்காரு. அவர் எப்படி பார்க்குறது? அதுங்க எடப்பாடி பழனிசாமி விவரம் இல்லாமல் ஊராக போயிட்டுருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கா, சனிக்கிழமை மட்டும் நம்ம போனால் போதும், ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வக்கீலுக்கு சில பேர் படிச்சிருப்பான், அவனுக்கு வந்து வழக்கு எதுவுமே கேஸ் கிடைக்காது, கேஸ் கட்ட பிரிக்கிற வாய்ப்பே சில பேருக்கு கிடைக்காது. அவன் என்னடா செய்யறான்னா, பல அசிஸ்டண்ட்டாக போய் இருந்து ஒரு ஆள்கிட்ட பயிற்சியாகி ஜூனியராக இருந்தெல்லாம் வந்து வர்றதுக்கு சில பேருக்கு பொறுமை இருக்காது. அவன் என்ன பண்ணா, போடா இந்த தொழில் எனக்கு வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற ஆளுகளை என்ன பண்ணுவாங்கன்னா, கட்ட பஞ்சாயத்துலாம் கூட்டு போவாங்க, இந்த மாதிரி ஆளை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டு போவாங்க, வக்கீல் இவர் அப்படின்னு. அப்படி வந்து கோர்ட்டுக்கே போகாமல் கொஞ்சம் பேர் வக்கீல் பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் யாரை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலாம், அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரே ஞாயிற்றுக்கிழமை வக்கீல். பஞ்சாயத்து கூட்டு போவாங்க. ஓகே, இந்த மாதிரி இட பிரச்சனை இருக்குது அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னா அவர் ஒரு கார்டு வச்சுருப்பாப்புல, ஒரு ஐடி கார்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாரு, வச்சுக்கிட்டு சார் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாப்புல. கோர்ட்டுக்கு போனதே கிடையாது. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை வக்கீல். அந்த இடத்துக்கு பதிலாத்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வக்கீல் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் சனிக்கிழமை தேர்வு செஞ்சுருக்காங்க ஒரு நாள் முன்னாடி. அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் அவர்கள் இப்போ இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இந்த அரசியலுடைய வருகைக்காக அவருடைய இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த பயணம், இந்த தேர்தல் நோக்கி வரக்கூடிய இந்த வருகையை பற்றி திரிஷா அவர்கள் விஜய்க்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் பெரிய அதிரடி மாற்றம் வரும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொன்னது வந்து தமிழ்நாட்டில் வேற எதுவும் மாற்றம் கிடையாது. திரிஷா ஒருவேளை கட்சிக்கு வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. திரிஷா வந்து வாழ்த்து தெரிவித்த உடனேயே விஜயுடைய மனைவி சங்கீதா வந்து லண்டன்ல இருந்து கிளம்பி ஃப்ளைட்ல இங்கே வந்துட்டாப்ல. ஓ அப்படியா? ஆமாம், வாழ்த்து தெரிவித்த அடுத்த நாளே அது நிகழுது. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் எதுவும் வதந்தியை பரப்புவது என்னுடைய வழக்கம் கிடையாது. அதனால திரிஷாவுடைய வாழ்த்துக்களோட விஜய் வந்து சனிக்கிழமை பயணத்தை தொடங்குறாரு. திரிஷாவின் ஆசை பெற்ற விஜய் அப்படின்னு வந்துடக்கூடாது வரலாற்றில். ஓகே, அப்படிங்கிற அந்த பழியை வந்து துடைப்பதற்காக சங்கீதா அவர்கள் வந்து அவருடைய துணைவியாரே வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டு அரசியலில் விஜயோட அரசியல் தீர்ந்து போகாது, இந்த பக்கம் திரிஷா, இந்த பக்கம் சங்கீதா மாதிரி ஆட்கள்லாம் வரப்போகிறாங்கிறப்ப தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் பட தேவையில்லை. இந்த கட்சி வந்து வாழையடி வாழையாக வளருங்கிறதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க திரிஷா. பல்வேறு கேள்விகளும் ஆழமாக உள்ள கருத்தில் வணங்கி சார். நன்றி.